Dear students, welcome to Bio Kingdom. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட் கிராஷ் கோர்ஸில் டே 3ல கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் இந்த சாப்டரில் நீட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹார்மோன் இஸ் எ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். an enzyme, chemical messenger, intercellular messenger, both B and C. இதில் எது கரெக்டு? B, chemical messenger, சி இன்டர்செல்லுலார் மெசேஞ்சர். அப்போ ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி டி தான் கரெக்ட் ஆன்சர். போத் பி அண்ட் சி. ஹார்மோன் என்பது ஒரு என்னது நொதி வேதியியல் தூதுவர். அது ரெண்டையும் சேர்த்துட்டு டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட்? ஆக்சுவலாக எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்னது? டக்ட்டு இருக்குமா இருக்காதா? டக்ட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? எக்ஸோக்ரைன். டக்ட்டு இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் எதை செக்ரீட் பண்ணும்? ஹார்மோன்ஸை. எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் எதை செக்ரீட் பண்ணும்? என்சைம்ஸை. இதில் கீழே இருக்கிறதுல எது எண்டோக்ரைன் கிளாண்டு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பேங்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்டு. அட்ரினல் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன். தைராய்டு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன். அப்போது சலைவரி கிளாண்டு மட்டும்தான் என்ன இல்லை? எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லை. அப்போ எதுதான் கரெக்ட் ஆப்ஷன்? டி. பின்வருவனவற்றில் எது நாளமில்லா சுரப்பி அல்ல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன? உமிழ்நீர் சுரப்பி. ஏன்னா அது வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட், அதில் என்ன இருக்கும்? டக்ட் இருக்கும், அது என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். அடுத்தது தேர்டு, கொனடோட்ரோபிக் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை. கொனடோட்ரோபிக் ஹார்மோன் எதால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஏ பாருங்கள், இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இல்லை. பி அட்ரினல் கார்டெக்ஸ் இல்லை. அட்ரினல் கார்டெக்ஸ்னால் கார்டிசோல் தான் வரும். அடுத்தது சி பார்த்தீங்கன்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ். டி போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தைராய்டு. இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். அடினோ ஹைப்போஃபைசிஸ். அடினோ ஹைப்போஃபைசிஸ்னால் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொனடோட்ரோபிக் ஹார்மோன் எதால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரியால. தமிழில் பாருங்க, கொனடோட்ரோபிக் ஹார்மோன் டேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஓகேயா? எதுக்காக நான் இதில் வந்து ஹைலைட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வீடியோலையும் நாங்கள் ஆப்ஷன்ஸை கரெக்டாக ஆன்சரை ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைலைட் பண்ணாமல் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் ஹைலைட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால இப்போ நான் ஹைலைட் பண்ணாமல் என்ன செஞ்சுட்ருக்கேன், உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். 4th கொஸ்டின் பாருங்கள், ஜைஜாண்டிசம் அண்ட் அக்ரோமெகலி ஆர் டியூ டு. A option hyperpatriotism, B hypopatriotism, C hypothyroidism, D hyperthyroidism. ஹைப்பர் அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ஹைப்போன்னா கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தெரியும் இல்லையா? இப்போது நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஹைப்பர் பிட்ரியோட்டிசம். அதாவது பிட்ரியோட்டினுடைய அதிகப்படியான சுரப்புனால தான் ஜைஜாண்டிசம் அண்ட் அக்ரோமெகலி ரெண்டும் வருது. ராட்சதத்தன்மை மற்றும் அக்ரோமெகலி ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் பிட்யூட்டரியின் மிகை சுரப்பு. ஓகே, தென் 5th கொஸ்டின், பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப். நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்? மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் யாரு அப்படின்னு சொன்னால் பிட்யூட்டரி கிளாண்டு. ஆனால் அந்த பிட்யூட்டரி கிளாண்டே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஏ ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஹைப்போதலாமஸ். ஓகே, பிட்யூட்டரி சுரப்பி ஹைப்போதலாமஸின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இதில் ஏ என்ன பி என்ன சி என்ன பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழே கொஸ்டினுக்கு வாங்க. பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இந்த கிவன் டேபிள் இஸ் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூசஸ் ப்ரோலாக்டின் ஹார்மோன், தப்பு. பி போஸ்டீரியர் பிட்யூட்டரி ரிலீஸ் FSH and LH, ராங். போஸ்டீரியர் பிட்யூட்டரினா என்னது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அது வந்து FSHையும் LHையும் ரிலீஸ் பண்ணாது. சி போர்ட்டல் சர்க்குலேஷன் சப்ளை பிளட் ஃப்ரம் ஹைப்போதலாமஸ் டு போஸ்டீரியர் பிட்யூட்டரி, இதுவும் ராங். தென் டி பாருங்க, போஸ்டீரியர் பிட்யூட்டரி ரிலீஸ் ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின், இதுதான் கரெக்ட். ஆக்சுவலாக போஸ்டீரியர் பிட்யூட்டரினா நியூரோ ஹைப்போஃபைசின்னு சொல்லுவோம். இந்த நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வந்து எந்த ஹார்மோனையும் செக்ரீட் பண்ணாது, ஜஸ்ட் என்ன செய்யும்? ரிலீஸ் மட்டும் தான் பண்ணும். ரிலீஸ் எதெல்லாம்? ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின், இதுதான் கரெக்ட். ஓகே, தென் பாருங்க, தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஏ பி சி மற்றும் டி என அடையாளம் இடப்பட்டுள்ள அமைப்புகளின் சரியான அடையாளம் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள். இதில் ஹைப்போதலமஸ் ப்ரோலாக்டின் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது, இது தப்பு. பின் பிட்யூட்டரி FSH மற்றும் LHஐ வெளியிடுகிறது, தப்பு. சி போர்ட்டல் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஹைப்போதலாமஸிலிருந்து பின் பிட்யூட்டரிக்கு ரத்தத்தை வழங்குகிறது, இதுவும் தவறு. டி பின் பிட்யூட்டரி அதாவது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆக்சிடோசின் மற்றும் வாசோப்ரெசின். வாசோப்ரெசினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ADHன்னு சொல்லுவோம். அந்த ADH ரெண்டையும் என்ன செய்யுது? ரிலீஸ் பண்ணுது, வெளியிடுகிறது, இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே, அடுத்தது 7th கொஸ்டின், ஆக்சிடோசின் இஸ் ரிலீஸ் ஃப்ரம். இப்போ தான் பார்த்தோம், என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? பின் பிட்யூட்டரி. அப்போ பின் பிட்யூட்டரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னோம்? நியூரோ ஹைப்போஃபைசிஸ், மறக்கக்கூடாது. சரியா? ஆக்சிடோசின் எங்கிருந்து வெளியிடப்படுகிறது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ், டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, தென் 8th கொஸ்டின், ADH responsible for reabsorption of water and reduction of urine secretion is synthesized by. இதில்
ஏடிஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் எதால செக்ரீட் பண்ணப்படுது அப்படின்னா ஹைப்போதாலமஸ். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் கிடையாது. ஏன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து நியூரோஹைபோஃபிசிஸ் எதையுமே நம்ம என்ன செஞ்சோம், செக்ரீட் பண்ணாதுன்னு சொல்லிட்டோம். ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் கிடையாது, ஜக்ஸ்டா கிளாமரல் ஆப்பரேட்டஸும் கிடையாது. எதுதான் கரெக்ட், ஹைப்போதாலமஸ். நீர் மீள உறிஞ்சுதல் மற்றும் சிறுநீர் குறைப்பிற்கு காரணமான ஏடிஹெச் எங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா ஹைப்போதாலமஸ். தென் பாருங்க வாசோப்ரெசின், அதான் ஏடிஹெச் வாசோப்ரெசின் ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வாசோப்ரெசினாலும் ஏடிஹெச்னாலும் ஒன்று தான். இன்ஃப்ளூயன்சஸ் என்னதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். கரெக்ட் தானே, வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அதாவது எக்ஸ்ட்ரா நிறைய யூரின் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா வாசோப்ரெசினுடைய வேலை. சரி, அதனால தான் அதுக்கு பேர் என்ன, ஏடிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். ஏடிஹெச் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். வாசோப்ரெசின் எதனை பாதிக்கிறது அப்படின்னா நீர் மீள உறிஞ்சுதல். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 10th கொஸ்டின். Which of the following hormones helps in the contraction of uterus? Contraction of uterus during childbirth. childbirth டைம்ல contraction of uterus நம்ம லேபர் பெயின் உருவாகுது இல்லையா, அதை சொல்லுவோம் லேபர் அப்படி சொல்லுவோம். இந்த லேபர் பெயினுக்கு யார் தான் முக்கியமான காரணம் அப்படின்னா சி ஆப்ஷன் ஆக்சிடோசின். சரியா, குழந்தை பிறப்பின் போது கருப்பை சுருக்கத்திற்கு உதவும் ஹார்மோன் என்ன அப்படின்னா ஆக்சிடோசின். நெக்ஸ்ட் 11th ஒன். The main function of thyroid gland is to control. தைராய்டு கிளாண்ட் எதை கண்ட்ரோல் பண்ணுது, ஏ growth, பி ரீப்ரொடக்ஷன், சி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், டி பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த இதுதான் growth வந்து பிட்யூட்டரி தப்பு, அதனால பி வந்து ரீப்ரொடக்ஷன் தப்பு, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் தப்பு. எதுதான் கரெக்ட், பேசல் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர் தான் கரெக்ட். தைராய்டு சுரப்பியின் முக்கிய பணி எதனை கட்டுப்படுத்துகிறது, அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 12th கொஸ்டின். The two lobes of the thyroid gland are interconnected with a thin flap of connective tissue is called. அதாவது தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது, நமக்கு இந்த த்ரோட்டில் இருக்குது. சரியா, த்ரோட்டில் 2 லோப்ஸாக இருக்குது. அந்த 2 லோப்ஸையும் ஒரு சின்ன ஃப்ளாப் வந்து கனெக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏ இன்டர் தைராய்டு கனெக்டிவ் இல்லை, பி இன்டர் தைராய்டல் கமிஷன் இல்லை, சி இன்டர்மீடியட் லோப் இல்லை. எதுதான் கரெக்டு, டி ஆப்ஷன் இஸ்துமஸ் தான் கரெக்ட். தைராய்டு சுரப்பியின் 2 கதுப்புகளும் எந்த மெல்லிய இணைப்பு திசு கதுப்புகளை இணைக்கப்பட்டுள்ள அப்படின்னா டி ஆப்ஷன் இஸ்துமஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கும், ட்ரக்கியா வந்து இந்த இஸ்துமஸ்க்கு பின்னாடி இருக்கும், தைராய்டு வந்து ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கும். சரியா, ஓகே, அடுத்தது 13th கொஸ்டின். குளுக்ககான் இஸ் செக்ரீட்டட் பை. குளுக்ககான் எதால செக்ரீட் பண்ணப்படுது, நல்லா யோசிங்க. லேடிங் செல்ஸ் இல்லை, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். கரெக்டா, கரெக்ட். ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் எங்கே இருக்குது, பேங்க்ரியாஸில். இந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த ஆல்ஃபா செல்ஸ் தான் எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா குளுக்ககான் அப்படிங்கிறத ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. சரியா, பீட்டா செல்ஸ் எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஓகேயா, அப்போ எதுதான் கரெக்ட் ஆன்சர், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். லேடி குளுக்ககான் எதனால் சுருக்கப்படுகிறது அப்படின்னா என்னது, லாங்கர்கான் திட்டுகள். அடுத்தது 14. Atrial wall of the heart muscle secretes a peptide hormone to reduce the blood pressure. பார்த்தீங்களா, பெப்டைட் ஹார்மோன் என்ன பண்ணும், ரெடியூஸ் த பிளட் ப்ரெஷர். என்ன அப்போ என்ன ஹார்மோன், பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஏட்ரியல் வால் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா எங்கே வந்துடணும்னா ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் ஃபேக்டர். சரியா, ஏட்ரியல் வால் ஆஃப் த ஹார்ட் மசில் செக்ரீட் பண்ணுறது ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் ஃபேக்டர் ஏஎன்எஃப்னு சொல்லுவோம். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டு ரெடியூஸ் த பிளட் ப்ரெஷர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரத்த அழுத்தத்தை குறைக்க இதய தசையின் ஏட்ரியல் சுவர் சுரக்கும் பெப்டைட் ஹார்மோன் என்ன அப்படின்னா ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் காரணி. ஓகேயா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 15th கொஸ்டின். ஐடென்டிஃபை த ஹார்மோன் வித் இட்ஸ் கரெக்ட் மேட்சிங் ஆஃப் சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அதனுடைய சோர்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், கரெக்டாக நம்ம சொல்லணும். சரி, இப்போ ஒன்று பார்க்கலாம். ஏ ஆக்சிடோசின், posterior pituitary growth and maintenance of mammary glands. அது கரெக்டாக தப்பு. மெலட்டோனின், pineal gland regulates the normal rhythm of sleep wake cycle. இது கரெக்டாக கரெக்டு. மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் யாரால் செக்ரீட் பண்ணப்படுது, பீனியல் கிளாண்டால். பிட்யூட்டரி பக்கத்தில் இருக்குது பீனியல் கிளாண்டு. இது எதை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா ஸ்லீப் வேக் சைக்கிள், அதாவது சிர்கேடியன் ரிதம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நமக்கு என்ன செய்யுது, கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன். அதை செக்ரீட் பண்ணுறது பீனியல் கிளாண்ட். ஓகே, அப்போ என்ன தான் கரெக்டு, இதுதான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், எது சும்மா ரீட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோஜெஸ்ட்ரான், கார்பஸ் லூட்டியம், ஸ்டிமுலேஷன் ஆஃப் growth அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன். ஆக்சுவலாக ப்ரோஜெஸ்ட்ரான் கார்பஸ் லூட்டியம் தான் செக்ரீட் பண்ணுது, இது கரெக்டு. பட் அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது, ராங். சரியா, அடுத்தது டி பாருங்க, ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் ஃபேக்டர். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஏஎன்எஃப் யார், ஹார்ட். வென்ட்ரிகுலர் வால், ஆக்சுவலாக ஏட்ரியல் வால் தான் என்னது செக்ரீட் பண்ணும். அப்போ இது என்ன தான் தப்பு. ப்ளஸ் இங்கே இன்க்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர்னு போட்டிருக்கு, நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்ன செய்யும், டிக்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர். அப்போ அதுதான் கரெக்ட், பி ஆப்ஷன் தான் கரெக்ட்.
ஹார்மோனை அதன் சரியான சுரப்பி மற்றும் செயல்பாட்டுடன் அடையாளம் காணவும். இதில் எதுதான் கரெக்ட்? மெலட்டோனின் பீனியல் சுரப்பி உறக்கம் விழிப்பு சுழற்சியின் இயல்பான நிலையை ஒழுங்குபடுத்துகிறது. அதனால தான் இதை என்ன செய்யணும், நைட் நம்ம சீக்கிரம் தூங்கி என்ன செய்யணும், காலையில் சீக்கிரம் எழும்பணும். இருட்டு நேரத்தில் தான் இந்த மெலட்டோனின் என்ன செய்யும், வேலை செய்யும். ஓகேயா? நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். Which of the following pairs of hormones are not antagonistic? Antagonisticனா என்ன அர்த்தம்னா having opposite effect. சரியா? இதில் எந்த ஹார்மோன் ஆப்போசிட் எஃபெக்டாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பேரத்தார்மோன் பாருங்கள். பேரத்தார்மோன் என்ன செய்யும், கால்சியம் கம்மியான பேரத்தார்மோன், கால்சியம் அதிகமான கால்சிட்டோனின். சரியா? அப்போது இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். இன்சுலின் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணும், குளுக்கோகான் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும். அப்போ இதுவும் ஆப்போசிட் ஆப்போசிட். ஆல்டோஸ்டிரான் ஏப்ரில் நியூட்ரிக் ஃபேக்டர், இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும், இது பிளட் ப்ரெஷரை கம்மிப்படுத்தும். சரியா? இப்போ எதுதான் கரெக்டு? ரிலாக்ஸின் இன்ஹிபின், டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ரிலாக்ஸின் அப்படிங்கிறது பெல்விக் லிகமெண்ட்ஸ், சைல்டு பர்த்தப்போ பெல்விக் லிகமெண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இன்ஹிபின் அப்படிங்கிறது நமக்கு லேடிங் செல்ஸில் உருவாகக்கூடியது. இது வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து பிட்யூட்டரியை இன்ஹிபிட் பண்ணுது, எஃப்எஸ்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணாமல். அப்போ இதுக்கும் எந்த ஒரு ஆப்போசிட் எஃபெக்ட்டுமே இல்லைங்கிறதுனால டி ஆப்ஷன் தான் கரெக்டு. பின்வரும் ஹார்மோன் இணைகளில் எது ஒன்றுக்கொண்டு எதிரெதிர் விளைவுகளை கொண்டிருக்கவில்லை அப்படின்னா ரிலாக்ஸினும் இன்ஹிபினும் தான். மற்றது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன்ஸ் காஸ் ஆக்டிவேஷன் ஆஃப். ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுனாலே டக்குன்னு உனக்கு என்ன ஞாபகம் வந்துடும் அப்படின்னா எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின் ஞாபகம் வந்துடணும். சரியா? அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவோம். எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரினாலும் அட்ரினலின், நார் அட்ரினலினாலும் ஒன்று தான். ஓகேயா? அப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். சி ஆப்ஷன். த அட்ரினல் மெடுலா லீடிங் டு இன்க்ரீஸ்ட் செக்ரேஷன் ஆஃப் எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். அப்போ ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு? இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் அல்லது எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின் ஞாபகம் வந்துடணும். அப்போ சி ஆப்ஷன் கரெக்டு. சண்டை அல்லது பறத்தல், இதை நம்ம 3F ஹார்மோன் கூட சொல்லுவோம் இல்லையா? ஃபைட்டு, ஃப்ரைட்டு, ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஆஃப் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கு ஆப்ஷன் என்ன? அட்ரினல் மெடுலா எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின் சுரப்பை அதிகரிக்க வழிவகுக்கிறது. அடுத்து 18th கொஸ்டின். ஜிஎன்ஆர்ஹெச் என்னது? கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். சரியா? ஜிஎன்ஆர்ஹெச் ஹைப்போதால்மிக் ஹார்மோன் நீடட் இன் ரீப்ரொடக்ஷன் ஆக்ஸ் ஆன். எது கரெக்ட் ஆப்ஷன்? ஜிஎன்ஆர்ஹெச்சை யார் செக்ரீட் பண்ணுறா? ஹைப்போதலாமஸ். இது எங்கே போகுது? ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் LH அண்ட் FSH. அப்போ எதுதான் கரெக்டு? ஏ ஆப்ஷன். சரி, மற்றெல்லாம் படித்து பார்க்கலாமே. போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் ஆக்சிடாசின் அண்ட் FSH. தப்பு. இது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் எப்போவுமே என்ன செய்யாது? செக்ரீட் பண்ணாது, ரிலீஸ் தான் பண்ணும். அதுவும் எதெல்லாம் ஆக்சிடாசனையும் ஏடிஹெச்சையும், FSH கிடையாது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் LH அண்ட் ரிலாக்ஷன், இதுவும் தப்பு. ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் LH அண்ட் ஆக்சிடேஷன், இதுவும் தப்பு. அப்போ எது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னா இது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம்? அடினோ ஹைப்போஃபைசிஸ். அடினோ ஹைப்போஃபைசிஸை ஸ்டிமுலேட் பண்ணி எதை செக்ரீட் பண்ண சொல்லுது? LH அண்ட் FSH. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஜிஎன்ஆர்ஹெச் ஹைப்போதலாமிக் ஹார்மோன் எதன் மீது செயல்படுகிறது அப்படின்னா அது முன் பிட்யூட்டரி அல்லது அடினோ ஹைப்போஃபைசிஸில் செயல்பட்டு அதை LH மற்றும் FSH சுரப்பை தூண்டுகிறது. இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 19 பாருங்க. ஹவு டஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் த செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்? ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எப்படி செல்லுலார் ஆக்டிவிட்டீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஆக்சுவலாக ஸ்டீராய்டு ஹார்மோன்னாலே அது என்னவா இருக்கும் அப்படின்னா அது வந்து லிப்பிட் சால்யூபிள் ஹார்மோன்ஸ். லிப்பிட் சால்யூபிள் ஹார்மோன்ஸ்னாலே என்ன செய்யணும்னா ஈஸியாக செல் மெம்பரேனில் டிஃப்யூஸ் ஆகிடும். ஈஸியாக செல் மெம்பரேனில் டிஃப்யூஸ் ஆன உடனே அது என்ன செஞ்சிடும்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய DNA நியூக்ளியஸில் போய் என்ன செஞ்சிடும்? பைண்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக வருது? ஃபஸ்ட்டு பாருங்கள். சேஞ்சிங் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த செல் மெம்பரேன், தப்பு. பைண்டிங் டு DNA அண்ட் ஃபார்மிங் எ ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ், இதுதான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன். சரியா? DNA கூட என்ன செஞ்சிடும்? பைண்ட் ஆகிடும். அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் செல்களின் செயல்பாடுகளை எவ்வாறு பாதிக்கின்றன அப்படின்னா DNA-உடன் பிணைந்து ஒரு மரபணு ஹார்மோன் கூட்டமைப்பு. ஏன்னா அது வந்து லிப்பிட் சால்யூபிள். சரியா? கொழுப்பில் கரையக்கூடிய ஹார்மோன். கொழுப்பில் கரையக்கூடியதுங்கிறதுனால செல்லுக்குள்ளே ஈஸியாக என்ன செய்யும்? டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆகி அது DNA கூட போயிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸை உண்டு பண்ணி அது என்ன செய்யும்? வேலை செய்யும். ஓகே, அப்போ டி தான் கரெக்ட் ஆன்சர். Next 20th question. Which of the following conditions will stimulate parathyroid gland to release parathyroid hormone? parathyroidனாலே உனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்னா கால்சியம் லெவல். சரியா? பிளட்டில் கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும்போது தான் என்ன உருவாகும்? parathyroid ஹார்மோன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வரும் எந்த நிலை parathyroid சுரப்பியை தூண்டி பாராதார்மோனை சுரக்க செய்கிறது அப்படின்னா அதுக்கு என்னது? இரத்த கால்சியம் அளவு குறைதல். நெக்ஸ்ட்டு 21 மேட்ச் த ஃபாலோயிங் காலம்ஸ்.
இப்போது இதுக்கு கரெக்டாக என்ன செய்யணும்னா இதெல்லாமே எண்டோக்ரைன் கிளான்ஸு, இதனால் எதனுடைய ஹைப்போவோ என்ன டிசீஸை ஏற்படுத்துதோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன மேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னாலே அதனுடைய டிஃபிஷியன்சி என்னது, பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஏடிஹெச் டிஃபிஷியன்சினால் என்ன வரும்னா இது பாருங்க டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சரியா, பிட்யூட்டரி கிளாண்டோடைய ஏடிஹெச் குறைபாடுனால என்ன வரும், டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும், டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வரும். தைராய்டு கிளாண்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கிரேவ்ஸ் டிசீஸ். ஓகேயா, அடுத்தது அட்ரீனல் கிளாண்டில் டிஃபிஷியன்சி ஆஃப் அட்ரினல் கார்டஸ் ஹார்மோன்ஸ் இது என்னத்தை பண்ணும் அப்படின்னா அடிஷன்ஸ் டிசீஸை உண்டு பண்ணும். அடுத்தது பேங்க்ரியாஸ்னாலே ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்னாலே இன்சுலின் அண்ட் குளுக்ககான். அதில் இன்சுலின் கம்மியானா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸும் இந்த டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பேங்க்ரியாஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், பிட்யூட்டரி டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஓகேயா, தமிழில் பாருங்கள், பிட்யூட்டரி சுரப்பி என்ன சொன்னோம், டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் ஏடிஹெச் கம்மியாக இருக்கனால. அடுத்தது தைராய்டு சுரப்பி என்னதுன்னு சொன்னோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தைராய்டில் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆனால் கிரேவ்ஸ் டிசீஸ் வரும். அடுத்தது அட்ரீனல் சுரப்பியினுடைய டிஃபிஷியன்சினால் அடிசன் நோய் வரும். அடுத்தது கணையத்துடைய இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 22. Which of the following statements are correct with respect to the hormone and its functions? இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைரோகால்சிட்டோனின் ரெகுலேட்ஸ் த பிளட் கால்சியம் லெவல். அதாவது இது வந்து பிளட் கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன செய்யும், இது வேலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது காரணமாக இருக்கும். சரி, அதாவது இன்க்ரீஸ் ஆனால் அதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த தைரோகால்சிட்டோனின் காரணமாக இருக்கும். பேராதைராய்டு ஹார்மோனுக்கும் இந்த தைரோகால்சிட்டோனினும் ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும் போது பேராதைராய்டு வேலை செய்யும், கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கும் போது தைரோகால்சிட்டோனின் வேலை செய்யும். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்கான். ஓகேயா, அடுத்தது பி பாருங்க. இப்போ இது கரெக்ட் தானே, தைரோகால்சிட்டோனின் டிசிடி ரெகுலேட்ஸ் த பிளட் கால்சியம் லெவல். ரெகுலேட் தான் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணுது டிக்ரீஸ் பண்ணுது எதுவுமே போல, ரெகுலேட் பண்ணுது. ஓகே, அப்போ அது கரெக்ட். அடுத்து பி பாருங்க, இன் மெயில்ஸ் எஃப்எஸ்ஹெச் அண்ட் ஆண்ட்ரோஜன்ஸ் ரெகுலேட் ஸ்பெமட்டோஜெனிசிஸ். இது கரெக்டா, மெயில்ஸில் எஃப்எஸ்ஹெச்சும் ஆண்ட்ரோஜன்ஸும் ஸ்பெமட்டோஜெனிசிஸை என்ன செய்யுது, ரெகுலேட் பண்ணுது. அப்போ இதுவும் என்னது கரெக்ட். சரியா, ஏயும் கரெக்ட், பியும் கரெக்ட். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். சி, ஹைப்பர் தைராய்டிசம் கேன் லீட் டு காய்டர். ஹைப்பர் தைராய்டிசம் கேன் லீட் டு காய்டருங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. காய்டருங்கிறது என்னது, தைராய்டு கிளாண்டோட வீக்கம் தான் நம்ம காய்டர்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன செய்யாது, கரெக்டு இல்லை. அடுத்தது பாருங்க, டி, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஆர் செக்ரீட்டட் இன் அட்ரினல் மெடுல்லா. ஆக்சுவலாக கார்டிகாய்ட்ஸ் எதாவது சேர்க்கப்படும்னா அட்ரினல் கார்டெக்ஸால தான். அப்போ அட்ரினல் மெடுல்லா கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. சரியா, சியும் தப்பு, டியும் தப்பு. பேராதைராய்டு ஹார்மோன் இஸ் ரெகுலேட்டட் பை சர்க்குலேட்டிங் லெவல்ஸ் ஆஃப் சோடியம் அயன்ஸ் கிடையாது, கால்சியம் அயன்ஸ். சரியா, அப்போ இதில் எதெல்லாம் கரெக்ட், ஏயும் பியும். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா பி ஆப்ஷனான ஏ அண்ட் பி ஒன்லி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஹார்மோன் மற்றும் அதன் செயல்பாடு தொடர்பாக எவை சரியானவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தைரோகால்சிட்டோனின், ரத்தத்தில் கால்சியம் அளவை ஒழுங்குபடுத்துறது தைரோகால்சிட்டோனின். அடுத்தது ஆண்களில் எஃப்எஸ்ஹெச் மற்றும் ஆண்ட்ரோஜன்கள் விந்தணு உருவாக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றன, அதுவும் கரெக்ட். ஹைப்பர் தைராய்டிசம் காய்டருக்கு வழிவகுக்கும், இது தப்பு. குளுக்கோகார்டிகாய்டுகள் அட்ரினல் மெடுல்லா கிடையாது, அட்ரினல் கார்டெக்ஸ், இதுவும் தப்பு. பேராதைராய்டு ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள கால்சியம் அயனிகள் அளவால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, இதுவும் தப்பு. அப்போ ஏயும் பியும் இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் தான், ஏ மற்றும் பி மட்டுமே கரெக்ட். Next 23 கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following are not the effects of parathyroid hormone? பேராதைராய்டு ஹார்மோனோடைய எஃபெக்ட் இல்லாதது எதுலாம் நாட்டு தான் கேட்டிருக்காங்க. சரியா, சரி இப்போ ஏ பார்க்கலாம். ஸ்டிமுலேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் போன் ரீஅப்சார்ப்ஷன். கரெக்டா, கரெக்ட். அடுத்து பி பாருங்க, கரெக்டுனா என்னது, இதுதான் அதனுடைய வேலை, பேராதைராய்டோட வேலை அது வந்து அதனுடைய எஃபெக்ட். சரியா, அடுத்தது பி பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் கால்சியம் லெவல் இன் பிளட். கால்சியம் லெவல் பிளட்டில் டிக்ரீஸ் பண்ணுறது பேராதைராய்டு ஹார்மோனோட வேலை இல்லை. அப்போ இதுதான் என்னது நாட் கரெக்டுக்கு வரும். சரியா, அடுத்தது சி பாருங்க, ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் பை ரீனல் டியூபியூல்ஸ். இது என்னது பேராதைராய்டு ஹார்மோனோட வேலை தான். அப்போ இது நமக்கு ஆப்ஷனில் என்ன செய்யாது, வராது. அடுத்தது டி பாருங்க, டிக்ரீசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் டைஜஸ்டட் பிளட். டைஜஸ்டட் பிளட்லேருந்து அதாவது கால்சியம் அப்சார்ப்ஷனை டிக்ரீசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன செய்யும், டிக்ரீஸ் பண்ணுமா, இது பண்ணாதா அப்படின்னு சொன்னால் இது நமக்கு என்ன செய்யும், டிக்ரீஸ் பண்ணாது. அப்போ என்ன செய்யணும்னா நாட் த எஃபெக்ட்ஸில் வந்துடும். சரியா, அப்போ அதுவும் வரும். அடுத்தது இ பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இதுவும் நாட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோனில் வந்துடும். அப்போ எதெல்லாம் நம்ம வரும்னு சொல்லியிருக்கோம், பிடிஇ இருக்கக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. சரியா, இது வந்து நாட் த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பிடிஇ இந்த மூணுமே பேராதைராய்டு ஹார்மோனோட வேலை இல்லை அப்படிங்கிறதுனால ஏ ஆப்ஷன் கரெக்டு.
அதாவது எலும்புகளில் உறிஞ்சுதல் செயல்முறையை தூண்டுகிறது. இது வந்து பாராதைராய்டு ஹார்மோனோட வேலை தான். அப்போ இதை நம்ம வந்து சேர்த்துக்கக்கூடாது. ரத்தத்தில் கால்சியம் அளவை குறைக்கிறது. இது அதனுடைய வேலை இல்லை. அப்போ இதை சேர்த்துக்கணும். அடுத்தது சிறுநீரக குழாய்களால் கால்சியம் மீண்டும் உறிஞ்சப்படுதல். அப்போ இது அதனுடைய வேலை தான். அப்போ அதை நம்ம சேர்த்துக்கூடாது. அடுத்து டி, செரிக்கப்பட்ட உணவிலிருந்து கால்சியம் உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது. இது அதனுடைய வேலை இல்லை அப்படிங்கிறதுனால இதை நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து கார்போஹைட்ரேட்டுகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது அப்படின்னா இது அதனுடைய வேலை இல்லைங்கிறதுனால சேர்த்துக்கிறோம். அப்போ பி, டி, இ இந்த 3 ஆப்ஷனும் அதனுடைய வேலை இல்லை. அவங்க வேலை இல்லாதது தானே கேட்குறாங்க. அப்போ 3 அதனுடைய வேலை இல்லை அப்படின்னா ஏ ஆப்ஷனான பி, டி, இ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 24th, which of the following hormones is responsible for both the milk ejection reflection and the fetal ejection reflex? fetal ejectionனாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? டக்குன்னு ஆக்சிடோசின். மில்க் எஜெக்ஷன், ஃபீட்டல் எஜெக்ஷன், ரெண்டு எஜெக்ஷனுக்கு யார் தான் காரணம்? ஆக்சிடோசின். அப்போ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? பால் வெளியேற்ற நிகழ்வு மற்றும் குழந்தை பேறு நிகழ்வு ஆகிய ரெண்டும் காரணமான ஹார்மோன் எது? ஆக்சிடோசின். அதுதான் கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25th கொஸ்டின், போத் அட்ரினலின் அண்ட் கார்டிசோல் ஆர் செக்ரீட்டட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ். which of the following statements is also true for both of these hormones? எது கரெக்டுன்னு தான் கேட்காங்க. சரியா? ட்ரூ ஃபார் போத் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தே ஆக்ட் டு இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ். கரெக்டா? ஆமாம், கரெக்ட் தான். அட்ரினலினும் கார்டிசோலும் பிளட் குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணும். தென் அடுத்தது பாருங்க, தே ஆர் செக்ரீட்டட் பை அட்ரினல் கார்டெக்ஸ். தப்பு. அடுத்தது தே ஆர் செக்ரேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை அட்ரினல் கார்டிகோடோமி. தப்பு. தே ஆர் செக்ரீட்டட் இன்டு பிளட் வித்தின் செகண்ட்ஸ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதுவும் தப்பு. அப்போ இது வந்து போத் அட்ரினலின் அண்ட் கார்டிசோல் ரெண்டுக்கு காமனானது சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கான தனித்தனி விஷயங்களை சொல்றதுனால ரெண்டுக்கும் காமனான எந்த வேலை அப்படின்னா தே ஆக்ட் டு இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ். அதுதான் ரெண்டுக்குமே காமனான வேலை. சரியா? அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் ரெண்டும் செய்யக்கூடிய ஒரே வகையான வேலை என்ன அப்படின்னா ரெண்டுமே இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்கிறது. இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 26, பீனியல் கிளாண்ட் இஸ் நாட் ரிலேட்டட் வித். பீனியல் கிளாண்டு எதுக்கு ரிலேட்டட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கெல்லாம் பார்க்கலாமா? இப்போது பாடி டெம்பரேச்சர் இது பீனியல் கிளாண்டு ரிலேட்டட் தான். டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இது பீனியல் கிளாண்டு ரிலேட்டட் தான். மெட்டபாலிசம் இதுவும் ரிலேட்டட் தான். அடுத்து கிட்னி ஃபங்க்ஷன் இதுதான் பீனியல் கிளாண்டு நாட் ரிலேட்டட். அப்போ சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பீனியல் சுரப்பி எதனுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னா உடல் வெப்பநிலையுடன் தொடர்புடையது, வளர்ச்சிதை மாற்றத்துடன் தொடர்புடையது, நோய் எதிர்ப்பு திறனுடன் தொடர்புடையது. அப்போ எதனுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னா சிறுநீரக செயல்பாடுகளுடன் தொடர்புடையது அல்ல. அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 27th கொஸ்டின், விகரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் மசில்ஸ் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை. யூட்ரஸ் மசில்ஸோடைய கான்ட்ராக்ஷன் பர்த் டைமில் அப்படின்னு சொன்னாலே நம்ம லேபர் பெயின் சொன்னோம். லேபர் பெயின்னாலே உடனே டக்குன்னு யார் ஞாபகம் வரணும்? ஆக்சிடோசின். அதாவது கருப்பை தசைகளின் வலுவான சுருக்கம் அதை யார் தூண்டுறா அப்படின்னா ஆக்சிடோசின் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? தென் 28th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் மேட்ச் ஆஃப் ஹார்மோன் வித் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது எந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் இன்கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின்னாலே ஸ்லீப் வேக்கப் சைக்கிள். ஓகேயா? அப்போ அது கரெக்ட். நம்ம வந்து இன்கரெக்ட் தான் பார்க்கணும். சரி? அப்போ இது வந்து கரெக்டாக அதனுடைய ஃபங்க்ஷன் தான். அடுத்தது FSH பார்த்தோன்னா growth ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகிள்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட் கொனடல் ஆக்டிவிட்டி. ஓவேரியன் ஃபாலிகிள்ஸோடைய growthனாலே FSH அது கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது அட்ரினலின் இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். இதுவும் கரெக்ட் தான், அதனுடைய வேலை தான். அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்டிமுலேட் growth அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். ஆக்சுவலாக இதுதான் ராங். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன செய்யாது? ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸோடைய ஆக்டிவிட்டீஸை க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணாது. ஏன் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன், அதாவது கரு பதிதல், அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் வந்து யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகிறத இதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரெக்னன்சியை ஹெல்ப் பண்ணுமே தவிர இது வந்து ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸை என்ன செய்யாது? ஆக்டிவேட் பண்ணாது. ஓகே, அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டி. இப்போ தமிழில் பார்க்கலாம். ஹார்மோன் மற்றும் அதன் செயல்பாடுகளில் தவறாக பொருத்தப்பட்டது நம்ம பார்க்க போகிறோம். மெலட்டோனின்னாலே உங்களுக்கு என்னது? உறக்கம், விழிப்பு, சுழற்சி. அப்போ அது சரியான வேலை தான். FSHோட வேலை என்ன? அண்டக நுண்பைகளின் வளர்ச்சி. அப்போ இது சரியான வேலை தான். அடுத்தது அட்ரினலின் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை செறிவை அதிகரித்தல். அட்ரினலின் கண்டிப்பாக குளுக்கோஸ் அளவு செறிவை என்ன செய்யும்? இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? அதுதான் நம்ம ஃபைட் டு ஃப்ளைட் ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா? அது ஓகே. அடுத்தது ப்ரொஜெஸ்ட்ரான் பெண்களின் 2ஆம் நிலை பாலின உறுப்புகளின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளை தூண்டுதல். இதுதான் ராங் வேலை. ப்ரொஜெஸ்ட்ரான் வேலை இது கிடையாது. ப்ரொஜெஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா கரு பதிதல். அதாவது யூட்ரஸில் கருப்பையில் கரு பதிதலை அது என்ன செய்யும்? இன்டியூஸ் பண்ணி விடும். அதுக்காக செயல்முறைகளை ஈடுபடுமே தவிர இது 2ஆம் நிலை வளர்ச்சிக்காக எதுவும் செய்யாது. சரியா? அப்போ இதில் இன்கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா, அதாவது இன்கரெக்ட் ஃபங்க்ஷன் எது அப்படின்னா டி ஆப்ஷனான ப்ரொஜெஸ்ட்ரான் தான்
சரியான ஆன்சர். அடுத்தது 29th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் கரெக்ட்லி மேட்ச்டு. எது கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு என்ன செய்யணும் பார்க்கணும். அதாவது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். எதெல்லாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். சரி, எதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டது? ஃபஸ்ட்டு பாருங்கள், தைமஸ். இது தைமஸ், நல்லா பாருங்கள், தைமஸ், தைராய்டு இல்லை, தைமஸ். தைமஸ்னா என்னது? நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? அது என்னது? லிம்ஃபாய்டு ஆர்கன். அது எதுக்கு அப்படின்னா அடாப்டட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது இம்யூனிட்டிக்கு அது ரெஸ்பான்சிபிள். ஓகே, அப்போ எது என்னது? கரெக்ட்லி மேட்ச்டு தான். ஓகே, அப்போ இது கரெக்ட். அடுத்து பிடிஹெச், பேராதைராய்டு ஹார்மோன். சரியா? இது வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது சி பாருங்கள், அட்ரீனல். அட்ரீனல் அப்படின்னாலே குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது பாருங்கள், தைராய்டு. தைராய்டு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இது ராங். தைராய்டு என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மெட்டபாலிக் ரேட்டு. அப்போ தைராய்டுக்கானது ஃபங்க்ஷன் இது கிடையாது. அப்போ எதெல்லாம் கரெக்டு? ஏ, பி, சி. இந்த 3 ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். அது தைமஸ் ஏஎம்ஐ, அக்யூர்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அடுத்தது பி, பேராதைராய்டு வந்து கால்சியம் உறிஞ்சுதல். அட்ரினல் வந்து குளுக்கோகார்டிகாய்டு. தைராய்டு வீக்க எதிர்ப்பு செல் கிடையாது, இது வந்து தப்பு. அப்போ ஏபிசி இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் தான் கரெக்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 30. 2 ஹார்மோன்ஸ். எதெல்லாம்? ஏ 2 ஹார்மோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஏங்கிறது என்னது அப்படின்னா அண்ட் பி 2 ஹார்மோன் இருக்குது. சிந்தசைஸ் இன் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸில் சிந்தசைஸ் ஆகக்கூடிய 2 ஹார்மோன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பிட்யூட்டரி கிளாண்ட் த்ரூ. எதன் மூலமாக பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? இப்போ எதெல்லாம் வந்து நம்ம ஹைப்போதலாமஸ் செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிடோசின் போட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை போட்டு பார்க்கலாம். சரி, அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய விடையை இங்கே அப்ளை பண்ணி பார்த்து எது கரெக்டுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை பாருங்கள். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிடோசின். அப்போ 2 ஹார்மோன்ஸ் எதெல்லாம்? ஆக்சிடோசின் அண்ட் பி பார்த்தீங்கன்னா ஏடிஹெச். இது ரெண்டுமே ஹைப்போதலாமஸால தான் என்ன செய்யுது? சிந்தசிஸ் பண்ணப்படுது. டிரான்ஸ்போர்ட்டட் இன் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போகுது. எதன் மூலமாக? ஆக்சிடோசின் எதன் மூலமாக போகுது? போர்ட்டல் சர்க்குலேஷன், பிளட் மூலமாக போகுது. அண்ட் ஏடிஹெச் எதன் மூலமாக போகுது? டைரெக்டாக என்ன செய்யுது? ஆன்டி பிட்யூட்டரியில் ரிலீஸ் ஆகுது. சரி, அப்போ இந்த ரெண்டுமே கரெக்டு. அப்போ எது தான் கரெக்டு? ஏ ஆப்ஷனான இதுதான் கரெக்டு. ஏ ஹார்மோன் ஆக்சிடோசின், பி ஹார்மோன் ஏடிஹெச். ஏ ஆக்சிடோசின் வந்து போர்ட்டல் சர்க்குலேஷன் மூலமாக போகுது, ஏடிஹெச் வந்து டைரக்ட் ரிலீஸ் ஆக போகுது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யுது? தப்பு. சரி, இது டிஎஸ்ஆர்ஹெச், எம்எஸ்ஹெச் இதெல்லாம் வந்து தவறு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழில் ஆக்சிடோசின் மற்றும் ஏடிஹெச் ஆகிய 2 ஹார்மோன்கள் ஹைப்போதலாமஸில் உற்பத்தி செய்யப்பட்டு முறையே எதன் மூலமாக? போர்ட்டல் சுற்றோட்டம் மற்றும் நேரடி வெளியீடு மூலம் எங்கள் பிட்யூட்டரி சுரப்பிக்கு கடத்தப்படுகின்றன. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31. BMR and temperature of body is controlled by which endocrine gland? BMRனாலே டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா தைராய்டு. சரியா? தைராய்டு தான் இதை வந்து பிஎம்ஆரை ரெகுலேட் பண்ணுது. பிஎம்ஆர்னானது பேசல் மெட்டபாலிக் ரேட்டு. சரியா? அடுத்தது தமிழில் உடலின் அடிப்படை வளர்ச்சிதை மாற்று விகிதத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா தைராய்டு. தைமஸையும் தைராய்டையும் குழப்பக்கூடாது. தைமஸ் வந்து நிணநீர் உறுப்பு. சரியா? தைராய்டு தான் நமக்கு அதாவது நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 32. செலக்ட் த கரெக்ட் மேட்சிங் ஆஃப் அ ஹார்மோன், இட்ஸ் சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஹார்மோன் அதனுடைய சோர்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன் 3 என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். சரியா? மேட்ச், கரெக்ட் மேட்ச். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இதில் ஏ பார்த்தீங்கன்னா நார் எபினெஃப்ரின். நார் எபினெஃப்ரின் அப்படின்னா நார் அட்ரினலின் கூட சொல்லலாம். நார் அட்ரினலின் எங்கே சோர்ஸு? அட்ரினல் மெடுலா. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இன்க்ரீசஸ் ஹார்ட் பீட், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் அலர்ட்னஸ். இது கரெக்டாக? ஆமாம், கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது பார்த்துக்கலாமா? குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் ஆஃப் லாங்கர் கான்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோகான். தப்பு. பீட்டா செல்ஸ் கிடையாது. குளுக்கோகான் எந்த செல்ஸு? ஆல்ஃபா செல்ஸ். அப்போ இதுவே தப்பு, அடிபட்டு போகுது. அடுத்தது சி பாருங்கள், ப்ரொலாக்டின், போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ப்ரொலாக்டினுக்கு போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிடையாது. அடுத்தது டி பாருங்கள், வேசோப்ரெசின். வேசோப்ரெசினுக்கு போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இது கரெக்ட் தான். பட் இங்கே பார்க்கலாம், இன்க்ரீசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். இது வேசோப்ரெசின் லாஸ் ஆஃப் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணாது, டிக்ரீஸ் பண்ணும். சரியா? அப்போ எதுதான் கரெக்டாக ஆன்சர்? A is the correct answer. தமிழில் பாருங்கள், நார் எபினெஃப்ரின். நார் எபினெஃப்ரின்னா நார் அட்ரினலின். அட்ரினல் மெடுலால் உற்பத்தி ஆகுது. இதய துடிப்பு, சுவாச விகிதம் மற்றும் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. இது கரெக்டு. குளுக்கோகான் லாங்கர்கான் திட்டுகளின் பீட்டா செல்கள் கிடையாது, ஆல்ஃபா செல்கள். சரியா? ஓகே, அப்போ இது தப்பு. ப்ரொலாக்டின் பின் பிட்யூட்டரி கிடையாது. வேசோப்ரெசின் பின் பிட்யூட்டரி. இது கரெக்டு தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக நீர் இழப்பை அதிகரிக்கிறதுன்னு போட்டிருக்குது. இது தப்பு. அப்போ எல்லாமே தப்பு. எதுதான் கரெக்டு? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 33. A pregnant female delivers a baby who suffers from stunted growth, mental retardation, low intelligence quotient and abnormal skin. This is the result of. எதனால் அந்த பேபி இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பாருங்கள், ஓவர் செக்ரேஷன் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்டரிஸ் தப்பு. டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் இன் டயட். இதுதான் என்னது? கரெக்டாக இருக்கும். டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் இன் டயட்னால தான் என்ன உருவாகும் அப்படின்னா கிரிட்டினிசம். ஆக்சுவலாக ஸ்டண்டட் க்ரோத், மென்டல் ரிட்டார்டேஷன், லோ இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அப்நார்மல் ஸ்கின் இதெல்லாம்
எல்லாமே கிரிட்டினிசத்தோடைய சிம்டம்ஸ். கிரிட்டினிசம்னா என்ன அப்படின்னா அயோடின் டிஃபிஷியன்சினால உருவாகக்கூடிய ஒரு நோய் தான் என்ன செய்கிறோம், கிரிட்டினிசம்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்தது பார்த்துக்கலாம், லோ செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் கரெக்ட் தப்பு. கேன்சர் ஆஃப் த தைராய்டு இதுவும் தப்பு. அப்போ எது தான் கரெக்டு, பி தான் கரெக்டு. ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு பிறந்த குழந்தை குன்றிய வளர்ச்சி, மனநல குறைபாடு, அறிவுத்திறன் மற்றும் அசாதாரண தோல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்படுகிறது. எதன் விளைவாக இருக்கலாம் அப்படின்னா உணவில் அயோடின் குறைபாடு. அயோடின் குறைபாடுனால கிரிட்டினிசம் வரும். அதுதான் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு. அதனால தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அயோடைஸ்டு சால்ட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 34. Which of the following statement is correct in relation to the endocrine system? Endocrine system பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. படிக்கலாம். ஏ, ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டரி ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த பிட்யூட்டரி கிளாண்ட். ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டரி ஹார்மோன் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் சுரக்காது. யார், ஹைப்போதலமஸ் தான் செக்ரேட் பண்ணும். அப்போ அது தப்பு. அடினோஹைபோஃபிசிஸ் இஸ் அண்டர் டைரக்ட் நியூரல் ரெகுலேஷன் ஆஃப் த ஹைப்போதலமஸ். அடினோஹைபோஃபிசிஸ் நியூரல் ரெகுலேஷன் கிடையாது. நியூரோஹைபோஃபிசிஸ் தான் நியூரல் ரெகுலேஷன். அப்போ தப்பு. அடுத்து சி, ஆர்கன்ஸ் இன் த பாடி லைக் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஹார்ட், கிட்னி and liver do not produce any hormones. இதுவும் தப்பு. ஹார்ட் கிட்னிலாம் என்ன செய்யும், சில டைமில் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அப்போ அடுத்தது பார்க்கலாம். டி, நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பாடி இன் ட்ரேஸ் அமௌண்ட் தட் ஆக்ட் அஸ் இன்டர்செல்லுலார் மெசஞ்சர் ஆர் நோன் அஸ் ஹார்மோன்ஸ். அப்போ இதுதான் கரெக்டு. எண்டோக்ரைன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இது வந்து ஒரு நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். இது வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் செக்ரேட் பண்ணப்படும். இது என்னவா இது செயல்படும் அப்படின்னா இன்டர் செல்லுலார் மெசஞ்சராக ஆக்ட் பண்ணும். இதுக்கு பேர் ஹார்மோன்ஸ்னு பேர். டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாளமில்லா சுரப்பி மண்டலம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா இது வந்து வெளியிடும் மற்றும் தடுக்கும் ஹார்மோன்களை வந்து பிட்யூட்டரி உருவாகாது. அது தப்பு. அடினோஹைபோஃபிசிஸ் ஹைப்போதலாமஸின் நேரடி நரம்பு மண்டல கட்டுப்பாட்டு கிடையாது. அது வந்து நியூரோஹைபோஃபிசிஸ். அடுத்து இறப்பை, குடல் பாதை, இதயம் போன்ற உறுப்புகள் எந்த ஹார்மோனையும் உற்பத்தி செய்வதில்லைன்னு போட்டிருக்கு. இது தப்பு. இது வந்து உற்பத்தி செய்யும். டி ஆப்ஷன் உடலால் மிக குறைந்த அளவில் உற்பத்தி செய்யப்படும். ஊட்டச்சத்தற்ற, இது வந்து டைஜஸ்டபிள்லாம் கிடையாது. ஊட்டச்சத்துலாம் அதெல்லாம் கிடையாது. அது வந்து எந்த ஆர்கன் வேலை செய்யணுமோ அங்கே போய் அவங்கள வேலை செய்யறதுக்கு தூண்டிவிடும். சரியா? வேதிப்பொருட்கள் மற்றும் செயல்களுக்கு இடையேயான தூதுவர்கள். இது ஹார்மோன்கள்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 35. Which one of the following pairs of hormones are the examples of those that can easily pass through the cell membrane of the target cell and bind to receptor inside it? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈஸியாக நம்ம செல் மெம்பரேனுக்குள்ளே போகிறதா இருந்தால் அது என்ன ஹார்மோன் பார்த்தோம், ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இங்கே எதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டீராய்டு ஹார்மோன் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சொமட்டோஸ்டாட்டின், ஆக்சிடோசினா இல்லை, ரெண்டுமே ஸ்டீராய்டு ஹார்மோனாக இருக்கணும். இங்கே பி பார்த்தீங்கன்னா கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான். இங்கே ரெண்டுமே இதுதான் ஸ்டீராய்டு ஹார்மோன். இன்சுலின் குளுக்கோகான் கிடையாது, தைராக்சின், இன்சுலின் கிடையாது. அப்போ எதுதான் ஸ்டீராய்டு ஹார்மோன், கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான். இந்த ரெண்டுமே ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் தான் என்னவா இருக்கும்னு சொன்னோம், லிபிட் சாலியபிள்னு சொன்னோம். லிபிட் சாலியபிள் தான் என்ன செய்யும் அப்படின்னா டேரெக்டாக என்ன செஞ்சிடும், செல் மெம்பரேனில் போயிட்டு அங்கே போய் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வரும் ஹார்மோன் இணைகளில் எது இலக்கு செல்லின் சவ்வை எளிதாக கடந்து செல்லின் உள்ளே உள்ள ஏற்பியுடன் பிணைக்கப்படுகிறது அப்படின்னா இதில் ஸ்டீராய்டு ஹார்மோன் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன் எதுனா கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான். இது ரெண்டு தான் ஸ்டீராய்டு ஹார்மோன். இதுதான் வந்து கொழுப்பில் கரையக்கூடியது. ஓகேயா? அடுத்தது 36. A steroid hormone which regulates glucose metabolism is. குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னாலே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா கார்டிசோல். கார்டிசோல் எங்கே இருக்குது, சி ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் என்னது, கார்டிசோல். நெக்ஸ்ட்டு 37. தைரோகால்சிட்டோனின் இஸ் செக்ரீட்டட் பை டியூரிங். தைரோகால்சிட்டோனின் எப்போ செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நாம ஏற்கனவே பார்த்துட்டோம் தைரோகால்சிட்டோனினுக்கும் பேரா தைராய்டு ஹார்மோனுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன். பேரா தைரோனின் வந்து என்ன செய்யும்னா கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும்போது வேலை செய்யும். இது கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கும்போது வேலை செய்யும். அப்போது தைரோகால்சிட்டோனின் இஸ் செக்ரீட்டட் டியூரிங். எப்போ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்க்ரீஸ்டு பிளட் கால்சியம் லெவல். கால்சியம் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்கும்போது இது வேலை செய்யும். சரி, அப்போ அதான் கரெக்ட். தைரோகால்சிட்டோனின் எப்போது சுரக்கப்படுகிறது, ரத்த கால்சியம் அளவு அதிகரிக்கும் போது. ஓகேயா? கம்பேர் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு 38 பாருங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி. டயபெட்டிக்னாலே டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னாலே என்ன குறையுது, இன்சுலின் குறையுது. இன்சுலின் குறைஞ்சா அவங்களுக்கு என்ன தெரப்பி கொடுக்கணும், இன்சுலின் தெரப்பி. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். இது ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. சரியா? சர்க்கரை நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக அளிக்கப்படும் சிகிச்சை கண்ணை மூடிட்டு இன்சுலின் என்ன செஞ்சலாம், கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 39. ஆஃப்டர் ஓவியுலேஷன் 14th டே. சரியா? ஓவிலேஷன் ரப்சர்ட். ஓவிலேஷன் நடக்கிறது 14th டே. இது வந்து ஆஃப்டர் ஓவிலேஷன் ரப்சர்டு ஃபாலிக்கிள் செக்ரீட் ஹார்மோன் தட் ஹெல்ப்ஸ் இன். ரப்சர்டு ஃபாலிக்கிள் அது என்னவா மாறும், கார்பஸ் லூட்டியமாக மாறும். அந்த கார்பஸ் லூட்டியம் ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. என்ன ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்க்கலாம். லிபிடோ, growth ஆஃப் ஃபேஷியல் ஹேர், ஹை பிச் வாய்ஸு, ப்ரெக்னன்சி சப்போர்ட். இப்போ இதில் எது கரெக்டு, இது தப்பு. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ப்ரெக்னன்சி சப்போர்ட், ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரெக்னன்சி சப்போர்ட். சரியா? அதாவது நீங்கள் இன்டெரக்டாக
கேட்டிருக்காங்க பற்றியா. ரப்சர்டு ஃபாலிகல்ஸ்னால் கார்பஸ் லூட்டியம், அது ஒரு ஹார்மோன் ப்ரோஜெஸ்ட்ரான், அது வந்து ப்ரெக்னன்சி சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, அண்டம் விடுபட்ட பிறகு உடைந்த நுண்பை சுரக்கும் ஹார்மோன் எதற்கு உதவுகிறது அப்படின்னா கர்ப்பகால ஆதரவுக்கு உதவுது. இதெல்லாம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மென்னிய குரல் முதல் முடிவு எழுதலாம். சரியா, பால் உணர்வுலாம் இதுதான் என்னது ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ரோஜெஸ்ட்ரான். அடுத்தது 40வது கொஸ்டின், விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எது இன்கரெக்ட்னு பார்க்கலாம், ஒவ்வொரு கொஸ்டினாக படிச்சு பார்க்கலாம். ஏ, ஹைப்போதலமஸ் ரெகுலேட் எ வைடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இன்கரெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஹைப்போதலமஸ் ரெகுலேட் வைடு ஸ்பெக்ட்ரம் பாடி ஃபங்க்ஷன்ங்கிறது கரெக்ட், அப்போ இது நமக்கு வராது. அடுத்து பி, பிட்யூட்டரி, பீனியல், டெஸ்டிஸ், ஹார்ட் அண்ட் கிட்னி ஆர் ஆர்கனைஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆஃப் பாடி. ஆர்கனைஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆஃப் பாடினா அது மட்டும்தான் அதனுடைய வேலைங்கிறது அர்த்தம். ஆக்சுவலாக பிட்யூட்டரி ஆர்கனைஸ்டு தான், பீனியல் கிளாண்ட் ஆர்கனைஸ்டு, டெஸ்டிஸ் ஆர்கனைஸ்டு. ஆனால் இந்த ஹார்ட்டும் கிட்னியும் ஆர்கனைஸ்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் கிடையாது. ஹார்ட்டுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வேலை இருக்குது, கிட்னிக்கு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வேலை இருக்குது. அப்படின்னா இவங்க 2 பேரும் என்ன இல்லை, ஆர்கனைஸ்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் கிடையாது. அப்போது இந்த ஆப்ஷன் என்னது நமக்கு, அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது வரணும். அடுத்து சி பார்த்துக்கலாம். ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன் கெமிக்கல்ஸ் அண்ட் இன்டர்செல்லுலர் மெசஞ்சர். ஆமாம், இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதனால இது நம்ம சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது LH ஹெல்ப்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கார்பஸ் லூட்டியம் ஆஃப்டர் ஓவிலேஷன். இது கரெக்ட் தான் இல்லையா, அப்போ இன்கரெக்ட் கிடையாது, இது நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்போ இதில் எது கரெக்ட் ஆப்ஷன்னா பி தான், இதுதான் இன்கரெக்ட். பிட்யூட்டரி பீனியல் டெஸ்டிஸ் மட்டும்தான் எண்டோக்ரைன், எது எண்டோக்ரைன் இல்லை அப்படின்னா எண்டோக்ரைன் தான், ஆனால் ஆர்கனைஸ்ட் எண்டோக்ரைன் கிடையாது. இது செகண்டரி எண்டோக்ரைன் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஓகே, தமிழில் பாருங்கள், எது தவறான கூற்று. ஹைப்போதலமஸ் உடல் செயல்பாடுகளின் பரந்த வரம்பை ஒழுங்குபடுத்துகிறது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதனால் நமக்கு இதை சூஸ் பண்ண முடியாது. பி, பிட்யூட்டரி, பீனியல், விந்தணுக்கள், இதயம், சிறுநீரகம் ஆகியவை உடலின் ஒழுங்கமைக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பிகள். ஆக்சுவலாக இந்த 3 ஒழுங்கமைக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லலாம், ஆனால் விந்தணுக்கள் கிடையாது, விந்தணுக்கள்னு தப்பாக இருக்குது. இந்த இதயமும் சிறுநீரகமும் இது என்ன செய்யும், வேறு ஒரு சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகி இருக்கிறனால இதை ஒழுங்கமைக்கப்பட்ட நாளமில்லா, இது ஒரு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுதுன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய வேலை நாளமில்லா சுரப்பி கிடையாதுங்கிறனால இது ரெண்டும் செகண்டரி நாளமில்லா சுரப்பியாக வேலை செய்யுது. அப்போ இதுதான் இன்கரெக்ட். அப்போ இது என்னதுன்னா நம்ம ஆப்ஷன் கரெக்ட். சரியா, ஹார்மோன்கள் ஊட்டச்சத்த வெற்ற வேதிப்பொருட்கள் செல்களுக்கு இடையேயான தூதுவர்கள். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதனால இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. அண்டம் விடுபட்ட பிறகு கார்பஸ் லூட்டியத்தை பராமரிக்க LH உதவுகிறது. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இதையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்போ பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இன்னும் அதிகமான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் அதுக்கான என் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கு உள்ள இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து ஆன்லைன் குயிஸ் இருக்குது, ஆன்லைன் குயிஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு திரும்ப ப்ராக்டிஸ் ஆகும்போது அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.